அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஈர்ப்பு விதி பயிற்சி முறையில் முக்கியமான ஒரு பகுதி என்னென்னா விஷுவலைசேஷன். இந்த விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நமக்கு தேவையான விஷயங்களை கற்பனை மூலமா நடந்ததாக கற்பனை பண்ணி பார்த்து அந்த உலகத்தில் வாழ்ந்து அந்த நிகழ்வுகளுக்கு, நபர்களுக்கு, செயல்களுக்கு நன்றி சொல்லி வெளியே வர்றது தான் இந்த விஷுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். ஸோ இதை பண்ணுறது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் இப்படியெல்லாம் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை, விருப்பத்தை, எதிர்பார்ப்பை இந்த பிரபஞ்சத்துக்கு செலுத்துகிறோம், அனுப்புகிறோம், உணர்த்துகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். இதை நீங்கள் டெய்லியுமே ஒரு காலையிலையோ இல்லை ஃப்ரீ டைம்லையோ எப்போ கிடைக்குதோ அதை கற்பனை மூலயமா பண்ணலாம். இல்லைனா ஒரு போர்டு வச்சு அதில் எழுதி வைக்கலாம், இல்லை செல்ஃபோனில் வால்பேப்பராக வைக்கலாம். இல்லைனா நீங்களே அப்பப்போ என் ரிசல்ட்டை இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறத கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி எல்லாம் பண்ணும்போது அந்த ரிசல்ட்டு வேணும் அப்படிங்கிறத பிரபஞ்சத்துக்கு நம்ம அப்பப்போ உணர்த்துறோம் அப்படிங்கிறது அர்த்தம். அதை உணர்ந்து இந்த பிரபஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி செயல்படும் அப்படிங்கிறது தான் இந்த விஷுவலைசேஷன் பர்பஸ்க்கான நோக்கம். இதில் நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, விஷுவலைசேஷன் ப்ராசஸில் இப்போ உங்களுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னா, வீடு வேணும் அப்படிங்கிற எண்டு ரிசல்ட்டு தான் நமக்கு முக்கியம். அதில் இப்படித்தான் வேணும், அதில் இந்த ஏரியாவில் தான் வேணும், இவ்வளோ ப்ரைஸில் வேணும், இவ்வளோ அழகாக வேணும் அப்படின்னு ஓவர் டீட்டெயிலிங் தராதிங்க. அப்படியே தந்தாலும் அது ஒரு அளவுக்கு இருக்கட்டும். டீட்டெயிலிங்கை அது நடக்கிற முறைகளில் கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடாது. ஏன்னா பிரபஞ்சம் அதை நடத்தி வைக்கிற விதத்தில் நிறைய மாறுபாடுகள் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓவர் கண்டிஷனை இப்படி தான் வேணும்னு அங்கே வச்சிங்க அப்படின்னா அப்படி நடக்கிறதுக்கு தாமதமாகும் அல்லது தடையாகும். நீ எப்படி வேணாலும் நடத்தி கொடு, ஆனால் எனக்கு ஒரு சூப்பர் வீடு வேணும், ஓரளவுக்கு இந்த மாதிரி வீடு வேணுன்ற எண்ட் ரிசல்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உள்ளே இருக்க ஓவர் டீட்டெயிலிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு அறிவுரை. ஸோ வீடு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருக்க மாதிரி ஏதோ ஒரு நல்ல வீட்டில் நல்ல ஒரு வசதியான இட வசதி கொண்ட, காற்றோட்ட வசதி உள்ள, பார்க்கிங் வசதி, சின்ன தோட்டம் வச்சுக்கிறதுக்கான வசதி, பொதுவாக ஒரு வீட்டை கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கான சாவியை கான்ட்ராக்டரோ இல்லை அந்த கட்டி கொடுத்தவரோ அந்த மேஸ்திரியோ யாரோ ஒருத்தர் அவங்க கையில் தர்ற மாதிரி, நீங்கள் வீடு புண்ணியாச்சனை பண்ணுற மாதிரி, அந்த வீட்டில் நீங்கள் நல்லா வாழ்கிற மாதிரி, சந்தோஷமாக அந்த வீட்டை அனுபவிக்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணுங்கள். அதில் கண்டிஷன்ஸை அப்ளை பண்ணாதீங்க. இப்படி வேணும்னு கேளுங்க, அதில் ஓவர் கண்டிஷனாக வைக்காதீங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறது. ஸோ இதே மாதிரி தான் எல்லா ப்ராசஸ்லையுமே எனக்கு பணம் வேணும் அப்படின்னா இன்னார்கிட்டேருந்து பணம் வேணும் அப்படிங்கிறத விஷுவலைசேஷன் பண்ணாதீங்க. எப்படியோ எனக்கு பணம் வேணும், அந்த பணத்தை வச்சு எனக்கு தேவையானதை செஞ்சுக்கிற மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணுங்கள். எனக்கு பைக் வேணுன்றதை விரும்புங்க, எனக்கு இந்த மாடல் வேணும், இவ்வளோ ரேட்டில் வேணும், இவர் மூலயமா வேணும் அப்படிங்கிறத அதையும் நினைக்கலாம். பட் அதில் ஓவர் ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறது. பிரபஞ்சத்துக்கு கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு ஓவர் கண்டிஷன்ஸ் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு அந்த வைப்ரேஷன், அந்த செயல்முறை நடக்கிறதுக்கு அது டைம் எடுத்துக்கிறோம் அல்லது தடையாயிரும். இதுவே ஓப்பன் மைண்டடாக அந்த கண்டிஷன்ஸை ஓப்பன் பண்ணி விட்டீங்க, எண்ட் ரிசல்ட்டு மட்டும் முக்கியம் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கு உணர்த்திட்டீங்க அப்படின்னா எப்படியோ யார் மூலயமாவோ ஏதோ ஒரு வழியிலையோ உங்களுக்கு தேவையான அந்த எண்ட் ரிசல்ட்டை கொண்டு வந்து சேர்த்துரும். ஸோ இப்படி நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும். இதை நீங்கள் பல வழியில் உங்களுக்கு எந்த வழி ரொம்ப பிடிச்சிருக்கோ, எந்த வழி உங்களுக்கு நெருக்கமாக இருக்கோ, எழுதுறதோ இல்லை சொல்கிறதோ இல்லை போர்டில் நோட் பண்ணி வச்சுக்கிறதோ இல்லை செல்ஃபோன் வச்சுக்கிறதோ இல்லை தியானத்தில் சொல்கிறதோ இல்லை உங்களுக்குள்ளே பேசிக்கிறதோ, எந்த வழியில் உங்களுக்கு சுலபமாக இருக்கோ அந்த வழியில் சொல்லிக்கிட்டே இருங்க. முக்கியமாக சொல்கிறது செய்கிறத விட உள்ளுக்குள்ளே உணரணும். அந்த உணர்வை பிரபஞ்சத்துக்கு தெரிவிக்கிற அளவு, அந்த உணர்வு பிரபஞ்சத்துக்கு போகிற அளவு நீங்கள் அதை உணரணும். எல்லாத்தையும் விட முக்கியமாக அந்த இலக்கை, அந்த தேவை அடைகிறதுக்கு பொருத்தமான செயல்களில் நடைமுறையில் செய்யணும். வெறுமனே விஷுவலைசேஷன், கிராட்டிடியூட் மட்டும் பண்ணால் போதாது. பொருத்தமான செயல்கள் நடக்கணும். வேண்டுதல், உணர்தல், பொருத்தமான செயல், காத்திருத்தல், இதெல்லாம் சேரும்போது தான் அந்த இன்சிடெண்ட் நடக்கும். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தேவையானதை அடைஞ்சிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். உங்களுக்கு கரியர் அண்ட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட அஸ்ட்ராலஜிக்கல் கைடன்ஸ் தேவை அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. வரப்போகிற ஜூன் 9 மெய்யியல் ஜோதிட வகுப்பு, அதாவது ஒவ்வொரு கிரகம், ஒவ்வொரு பாவம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எப்படியெல்லாம் செயல்படுது, சைக்கலாஜிக்கலாக அதை எப்படி அணுகணும், எந்த எண்ணத்தை கொடுக்கும், எந்த உணர்வை கொடுக்கும், அதோட பர்பஸ் என்ன, இது எல்லாமே மனோதத்துவ ரீதியாக விளக்கப்படும். அப்படி இருக்கிற கிரகம் இப்போ பாசிட்டிவாக எப்படி மாற்றுறது, சரியாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த ஈர்ப்பு விதிப்பை ப்ராக்டிஸையுமே அந்த பயிற்சி வகுப்பில் சொல்லிக் கொடுப்போம். ஸோ தேவைப்படுறவங்க கலந்துக்குங்க. நன்றி.